லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் புருஷனுக்கு கதிரேசன் குடும்பம் தான் இறுதி மரியாதை பண்ணணும். அப்படிதான். உனக்கு சரிதானே கமிட்டி? உனக்கு எப்படி? கமிட்டி சொல்ல நினைச்சதுதான் நீங்க சொல்லிட்டீங்களா? சூப்பர் முடிவுக்கா. விடிஞ்சா மேளத்தை கொட்டுறோம், பாடைய கட்டுறோம், பெருச தூக்குறோம், சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வைக்கிறோம். அம்புடுதாண்டா. சரி சரி, நல்லா சரி. என்னங்க கடைசியில இப்படி ஆயிடுச்சு? நாம பெருசா பிளான் பண்ணி கவுத்தலான்னு பார்த்தா அவங்க என்னடானா பிள்ளையார் அப்பனையும் ஆத்தாலையும் சுத்தி பழத்தை வாங்கின மாதிரி ஈஸியா போட்டியோட மனசையும் கமிட்டியோட மனசையும் கவுத்துட்டாக. என் தாத்தனுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை கடைசியில் அவங்க குடும்பத்துக்கு போயிடுச்சேன். ரங்கூனார் வம்சத்துல நாம கடைசி வரைக்கும் 2வது இடத்துல தான் இருக்கோம். பணங்காசு கொட்டி கிடந்து என்னடா பிரயோஜனம்? மரியாதை இல்லையே, நம்ம கௌரவமே போச்சுடாம அவனே. இதுக்கப்புறமும் நம்ம மூக்கு அறுப்பட்டு கிடக்கணுமா? இங்க கிளம்புங்க, எல்லாரும் போலாம். போதும், நிறுத்துறீங்களா? என்ன ஆச்சுன்னு இப்படி அலப்பற பண்றீங்க? இன்னும் அவங்க கொல்லி வைக்கல. அவங்க என்ன நமக்கு கொல்லி வைக்க உரிமை கொடுக்குறது? அவங்களுக்கே உரிமை எல்லாம் பண்ணிடுவோம். புரியலையா? என் மாமனை காணுமே, இங்கதான் இருந்தா என் புருஷனை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா? வெளிய போய் தேடுங்கடா, வெளிய போய் தேடுங்க, நல்லா தேடுங்க. எங்கமா போயிருக்க போறாரு? பக்கத்துல எங்கயா போயிருப்பாரு? அறிவு இருக்கா? செத்தவனை எப்படியே நடந்து வெளியே போக? போய் தேடு போங்க. ஜனங்க இருந்து விட்டுட்டீங்களே. ஐயோ, இந்த மனசனை போய் நான் எங்கன்னு தேடுவேன்? இங்க தானே உட்கார்ந்து இருந்தாரு. காணமா? பொண்ணை காணான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி பொணத்தை காண இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். எங்க போயிருக்காரு? பாருங்கப்பா, அங்க பாருங்க. இந்த அடி பார்த்துட்டேன்யா, காணோம். புருஷனை காணுமே. ஐயோ ஐயோ, என்ன எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொன்னாரு சாமி. என் ராசா, ராசா எங்க போனாருன்னு தெரியலையே. ஐயோ சித்தப்பா, ஏதாவது பண்ணுங்க. ஊட்டி அழறத பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்ள, அந்த பக்கம் போய் நல்லா போய் தேடி பாரு. யாராச்சும் போய் தேடி பாருங்களேன். பாருங்க பூட்டி, நீங்க அழக்கூடாது, சிரிச்சிட்டே இருக்க முடியலையே ராசா. கண்ணை துறங்க, முதல்ல கண்ணை துறங்க. ஆமா பூட்டி, அழாதியா பூட்டி. ஏய் வாங்கயா, அழாதியா. டேய், எங்கடா இருக்கீங்க? அண்ணே, நாங்க ஐயா கூட தானே இருக்கோம். நீ வாங்க சீக்கிரமா. சரிடா.
ஏய், ஏய். அக்கா ஐயோ நான் அக்கா பூட்டம் வந்து கிடைச்சிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்துட்டு இருக்காரு. ஆமா, போங்க போங்க போங்க. எங்க? ஐயோ என் ராசா வந்துட்டியா? இரு 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 இரு, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. வெளில போயிட்டு வந்த மனுஷனுக்கு எத்தனை பேரோட திருஷ்டி பட்டிருக்கோம். ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி கொண்டா, கொண்டு வா. ஆரத்தி கொண்டா 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 கொண்டா. எத்தனை பேரோட திருஷ்டி பட்டிருக்கோம் ராசா. எங்களை தவிக்க விட்டுட்டு எங்க ராசா போன? என் பேரனும் பேத்தியும் சொன்ன மாதிரியே பூட்டனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்தா 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 இந்தா. அப்பா 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 நான் உள்ள தூக்கிட்டு வாங்க. வாங்க 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 வா ராசா. பரவாயில்லம்மா. என்னடா மவனே, பாடி தூக்குற பந்தயத்துல ஜெயிச்சிடலாம்னு சொன்ன, அவ திரும்ப கொண்டு வந்து வச்சு நம்மள அசிங்கப்படுத்திட்டானா? ச்சே, இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க காலையில என் தாத்தட பாடையில ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் மயானத்துல வைப்பாங்க. என் அண்ணன் மகன் இறுதி மரியாதை செலுத்தி கொல்லி வைப்பான். என் தாத்த நல்ல திகுதுகுன்னு எரிவான். நாம என்ன அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க போறோம்? அந்த ஒண்ணும் இல்லாத குடும்பத்துக்கு முன்னாடி இப்படி மறுபடியும் மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்குமேடா. அசிங்கமா இருக்குடா பழனி, அசிங்கமா இருக்கு. பேசாம தோட ராத்திரியோட ராத்திரியா இந்த வீட்டை விட்டு போறதாண்டா நமக்கு மரியாதை. என்ன நான் சொல்றது சரிதானே? அப்பச்சி, என்கிட்ட கோவப்பட்டு எல்லாத்தையும் நீ அங்கன கொண்டு போய் காட்டு. அப்புச்சியோட கௌரவத்தை தரையிறாம பாத்துக்க. ஆடி சுடுகாடுக்கு போனா தானே இந்த செந்தில் பைய கொல்லி வைப்பான். அவங்க ஊர்வலம் போற வழியிலே நான் கொல்லி வைக்க போறேன். அப்பச்சி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க கௌரவத்தை நான் என்னைக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த தடவை ஏற்பாடெல்லாம் பலமா பண்ணியாச்சு. சிவகாசிக்கு தகவல் சொல்லியாச்சு. நாளைக்கு கூட்டம் ஊர்வலமா போற வண்டிய பாம் வச்சு தூக்க போறேன். போற வழியிலேயே பாடி பீஸ் பீஸ் ஆக போகுது. செதர்ல ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட அஸ்தியை கரைக்கிறதுக்கு தேராது. நாம வைக்காத கொள்ளிய வேற எவனுமே வைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, சனிப்போனவன் தனியா போவாது, கூட யாராச்சும் கூட்டிட்டு தான் போவோம். பாம் வெடிக்க போற இடத்துல சுத்தி இருக்கிற எத்தனை பேரோட உயிர் போகும்னே தெரியாது. ஏன் இதுல அந்த செந்தில் குடும்பம் கூண்டோட போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கூட்டனோட கல்யாண சாவு காலத்துக்கும் அழியாத கெட்ட பேரா மாறப்போகுது.
ஐயா ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட சாவை சிறப்பாக கொண்டாடிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயாவோட இறுதி பயணத்தை சிறப்பாக தொடங்க போகிறோம். எப்பா ஒரு 4-5 பேர் முதல்ல மயானத்துக்கு போய் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு வந்துடும். வாங்க போங்கப்பா. அக்கா சரிங்க. ம் போங்க, சந்தோஷமா போங்க. நீங்க இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. நானும் சீக்கிரம் வந்துடுறேன். பூட்டி, நீங்க பாட்டன் பக்கத்துல நில்லுங்க. எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. நல்லா இருப்போ, நல்லா ராத்தா. சரிக்கா. எப்பா வந்து தூக்குங்க. வாங்க வாங்க. பார்த்து பார்த்து தம்பி, ஆக வேண்டியது பண்ணு. மூச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி 30 பரோட்டாவும் முழு கோழியும் தின்னா கணக்கத்தான் செய்யும். வெடி கொளுத்துங்கப்பா, கொளுத்துங்க. நீங்களும் பூட்டியும் கார்ல வந்துருங்க, நான் நடந்து வந்துடுறேன். மாத்து துணி எடுத்து வச்சிட்டியா? ஷூ மறந்துட்டேன். என்னம்மா நீ போய் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க, அங்க கார் ரெடியா இருக்குது, கார்ல போலாம். வாங்க வாங்க. கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கும் போது இதான் நம்மளை பார்த்தா ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ? இல்ல, இங்க இருந்து கிளம்பிடுவோம்.
இவ நேத்து நைட்டு தாத்தாவை கடத்திட்டு போன கூட்டத்துல பார்த்த ஆள் மாதிரி இருக்கே. என்னங்க, ஒரே ஒரு நிமிஷம். நேத்து நைட்டு தாத்தாவை ஒரு கூட்டம் கடத்திட்டு போனாங்கல்ல, அதுல ஒருத்தரை இப்ப நான் இந்த கூட்டத்துல பார்த்தேன். என்ன பார்த்த உடனே அவங்க பயந்து ஓடிட்டாங்க. நேத்து கடத்தினவங்க திரும்ப வராங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாத்தாவோட ஊர்வலம் எக்காரணத்து கொண்டும் நிக்க கூடாது. சடங்கும் நல்லபடியா முடியணும். பாட்டி மனசு சந்தோஷப்படணுங்க. அதோ அந்த பக்கம் தான் போனாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு கூட்டத்துல யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? சரி, நீ போயிட்டு நான் வந்துடுறேன். இந்த பக்கம் ஒருத்தர் ஓடி வந்தது பாத்தீங்களா? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. பிரதர், உங்க போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. ஒருவேளை அவனா இருக்குமோ? ஏய், இப்ப எதுக்கு என்ன பார்த்து ஓடுன? சொல்றா, சொல்றியா இல்லையா? ஏய், சொல்றா. ஏய், சொல்றாங்கறல. சொல்றா. சொல்லு. ஏய், சொல்றா. ஏய், நீ தானே இந்த வீட்டுக்கு வந்து பூட்டனை தூக்குன? பூட்டனை தூக்குனது நீ தானே? சொல்றா. அவர் தூக்கிட்டு போய் என்னடா பண்ண? ஏய், சொல்றாங்கறல. என்னடா பண்ண? ஏய், சொல்றா. போனடா. என்ன பண்ண? எட்ரா. எட்டுங்கறல. எட்ரா. அண்ணே, இப்ப ஆரம்பிச்சிடலாமாண்ணே? பேசின படத்துல பாதியை கொடுத்துட்டாரு. மீதி பணத்தை பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காருண்ணே. வெடிச்சதும் அண்ணலட்சுமி குடும்பமும் சேர்த்து காலியாயிருண்ணே. ஏய், யாரா அவன்? யாரா அவன்? எங்க பாம்பு வச்சீங்க? எங்க பாம்பு வச்சீங்க? ஏய், சொல்றா. யாரா அவன்? எங்க பாம்பு வச்சீங்க? சொல்றா. ஏய், சொல்றா. சொல்றான்றா. சொல்லு. சொல்லு. எங்க பாம்பு வச்சீங்க? சொல்லு. ஒன்றுவேன். சொல்றா. சொல்றேன். 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 உங்க தாத்தா ஊர்வலம் போற சப்பரத்துல தான் பாம்பு வச்சிருக்கோம். ஏய், என்னடா சொல்ற? எதுக்குடா அப்படி பண்ண? யார் சொல்லி பண்ண? சொல்றா. சொல்லுங்க. சொல்லு. சொல்றா. 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 ஏய், என்ன அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிச்சிரும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிருவாங்க. டேய், யாரா பக்கி சொன்னது? ஏய், 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 ஏய்.
நிறுத்துங்க. ஏய் நிறுத்துங்க, வண்டி விட்டு வெளிய வாங்க. என்னாச்சு? வண்டி விட்டு வெளிய வாங்க. என்னாச்சு? எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்ற? என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஒரு தாத்தா கீழ இருக்கீங்க. தாத்தா கீழ இருக்கியா? சீக்கிரம் இருக்கு.